வாசகம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி, நாயன்மார் போற்றி, சமயக்குறவர் போற்றி, திருமுறை போற்றி, சித்தாந்தம் போற்றி, திருவாசகம் போற்றி, மாணிக்க வாசகர் போற்றி. மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்தில் எத்தனாவது வரியிலிருந்து? 17வது வரியிலிருந்து பொருள் எழுதணும். 17வது வரியிலிருந்து எழுதுங்க. முதல் 17வது வரி சொல்லுங்கள். சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் வரி நம்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், எழுதக்கூட வேண்டாம். சிவன் என்னுடைய நினைவில் இருந்த காரணத்தால், சிந்தைனா நினைவுன்னு அர்த்தம். சிவன் என் நினைவில் இருந்த காரணத்தால். அடுத்த வரி அவனுடைய திருவடிகளை தொழுது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது அதில் இருக்குது. நம்ம இவ்வளோ நாளும் அவனருளாலேங்கிறதுக்கு வேறு பொருள் எடுத்திருப்போம். அவனுடைய திருவடிகளை தொழுது செய்த தவத்தின் பயனாக இல்லை, கொஞ்சம் நீ ஒரு நிமிஷம் என்ன எழுதிருக்கீங்க, வாசிங்க. அவன் திருவடியை தொழுது செய்த தவத்தின் பயனாக, அவன் திருவருளின் பயனாகன்னு போடுங்க. பயனாக, அதாவது அவனுடைய திருவருள் துணையை கொண்டு அவன் திருவடியை தொழுது. அடுத்த வரி சிந்தை அவனருளாலே அவன்தாள் வணங்கி, அதானே திருவடியை தொழுது. அடுத்த வரி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அதுக்கு தான் இந்த பொருள் நேரடியாக வருது. அந்த திருவடியை தொழுத தவத்தின் பயனாக நெற்றிக்கண்ணை உடைய இறைவன் குருவாக வந்தார். நயன தீக்கை தந்தார். ஞானத்தை பெற்றேன். மனதுக்கு எட்டாத அழகான திருவடியை வணங்கி மகிழ்ந்தேன். முற்பிறவியில் செய்த என்னுடைய ஊழ்வினை சஞ்சீதம். முற்பிறவியில் செய்த எனது ஊழ்வினை சஞ்சீதம்னு சொல்கிறத விட பிராரத்தம் தான் கரெக்ட். மாணிக்க வாசகருக்கு சஞ்சீதம் சொல்ல முடியாதுல்ல. முற்பிறவியில் செய்த என் ஊழ்வினை முழுவதும் ஒளிந்து போக சிவனுடைய என்ன எழுதுனீங்க? அவருடைய பிராரத்த வினையா? என்னுடைய ஊழ்வினை அல்லது பிராரத்தவினை முழுவதும் ஒளிந்து போக சிவனுடைய பழமையான அருளை நான் சொல்லுவேன். இதில் கொண்டு கூட்டு பண்ணி உரை எழுதியிருக்கிறாங்க. திரும்ப நீங்கள் இன்னொரு தடவை முதல்ல வரணும். சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனாலுங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுனீங்க? சிவன் என் நினைவில் இருந்த காரணத்தால். அதில் பிரச்சனை இல்லை. அவன் அருளாலே அவன் ஆள் வணங்கி என்ன பொருள் எழுதுனீங்க? அவன் திருவடி தொழுது செய்த தவத்தின் திருவருளின் அவன் திருவடிகளை தொழுது. அதுக்கு முன்னால் இருக்குது அவனுடைய அருளின் துணை கொண்டு திருவடியை தொழுதுன்னு எழுதலையா? இருக்குங்கய்யா, திருவருள் துணை கொண்டு
திருவடியை தொழுது, அதுலேயும் பிரச்சனை இல்லை. திருவடியை வணங்கி அதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யுங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைன்னு எழுதுங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, அப்படி தானே? அதுக்கு பொருள் வேணும். அந்த திருவடியை தொழுதது தவமானது, தவத்தின் பயனாக இறைவன் குருவாக வந்தார், ஞானத்தை தந்தார். அடுத்த வரி, கடைசி வரிங்க, இன்னைக்கு பாடத்து கடைசி வரி. எண்ணுதற்கெட்டா மனதிற்கு எட்டாத அழகான திருவடியை நான் பணிந்தேன். பொருள் சொல்ல முடியுதான்னு பாருங்க. மூலத்தை பார்த்து சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால், சிவபெருமானுடைய மனசில் இருக்கிறதுனால, அவனுடைய அருள்னால் அவனுடைய திருவடியை வணங்கினேன். என்னுடைய மனம் மகிழும்படியாக நான் சிவபுராண இறைவனுடைய அனாதி பழமை செயல்களெல்லாம் சொல்வேன். அதன் பயனாக என்னுடைய என்ன வினை போகும்? அப்போது என்னதுன்னா, நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிது. சிவபுராணம் சொல்கிற திருவாசகம் படிக்கிறதுனால வினை போகும். அவருக்கு பிராரத்த வினை, நமக்கு எல்லா வினையும் போகும். சஞ்சிதம் போகும், பிராரத்தம் போகும், ஆகாமியும் வராமல் இருக்கும். இன்றைக்கி அதுதான் பெரிய செய்தி. திருவாசகம் முற்றுவதல் பயன் இருக்குது. என்ன போகும்? வினை போகும். ஆனால் சிந்தையும் அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் அதில் சேர்ந்து வரணும். அதுக்காக திருவாசகம் படிக்கிறவங்க எல்லாரும் மாணிக்க வாசகர் நிலையில் இருக்கிறாங்களா? இல்லை, அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். மாணிக்க வாசகர் நிலையில் நின்று பாடாததுனால அந்த பயன் அளவு குறையும். பயன் உண்டு, ஆனால் என்ன செய்யும்? அளவு குறையும். பயன் அளவு குறையும். என்னுடைய வினையெல்லாம் போகிறதுக்கு நான் சொல்லுவேன். இன்றைக்கி பாடத்தில் இந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. நான் செய்த தவத்தினால கண்ணுதலாம் நெற்றிக்கண்ணை உடைய இறைவன் தவத்தினால தான் வர்றாரு. நான் செய்த தவத்தினால வந்த குருவாக வந்தார். நயன தீக்கை செய்து எனக்கு ஞானத்தை தந்தார். சரிதானா? அந்த வரியை பிடிச்சிடுங்க. கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. நம்ம என்ன வரிசையில் படிச்சிருக்கிறோம்? 16க்கு பிறகு 17, 18, 19, 20, 21, 22ன்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் பொருள் சொல்லும்போது என்ன வரிசையில் சொல்கிறாங்கன்னு வேணால் குறிச்சிக்கிடுங்க. பொருள் சொல்லும்போது 17 சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு பிறகு 18 சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 21க்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எந்த வரைக்கும் போயிடுறாங்க? 21க்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த எத்தனாவது வரைக்கும் போகிறதா சொன்னோம்? 21க்கு போயிட்டு அது பிறகு 22க்கு போயிடுறாங்க. எந்த வரி மிச்சம் இருக்குது? 19, 20 மிச்சம் இருக்குது. அதுக்கு பிறகு 19 சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 20 சொல்கிறாங்க. அது கொண்டு கூட்டில் இப்படி சொல்லணுங்கிற குறிப்பு கொடுத்து தான் அப்படி சொல்லணும். சும்மா அவங்களா சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு நம்பர் சொல்லுங்கள். 17, 18, 21, 22, 19, 20. அந்த வரிசையில் பொருள் சொல்லுங்கள். 17 அவன் என் சிந்தையில் இருந்ததுனால, அந்த காரணத்தினால அவனருளால் அவன்தாள் வணங்கி. அதுக்கு பிறகு வணங்கி. அதுக்கடுத்தது கண்ணுதலான்ங்க. நான் முன்பு செய்த தவத்தின் காரணமாக இறைவன் குருவாக வந்தார், எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. 21. அதுக்கு பிறகு 21க்கு பிறகு எந்த வரினா சொல்லுங்கங்க. வரி நம்பர் தான் கேட்டேன். நான் சிந்தனை கெட்டாத இறைவனுடைய திருவடியை நான் வணங்கிட்டு என்னுடைய மனம் மகிழும்படியாக எந்த புராணத்தை சொல்கிறேன்? இப்படி இதில் ஒரு அழகு இருக்குது. நான் ஏன் இதில் ஒரு 15 நிமிஷம் போராடுறேன்னா, இதில் 8ஆம் நூற்பாவே இதில் முடிச்சிட்டார் மாணிக்க வாசகர். நான் முன்பு செய்த தவத்தின் பயனாக குருவாக வந்தார், ஞானம் வந்ததுன்னு சொன்னார் பாருங்க. ஐம்புல வேடரின் வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில்
குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் எல்லாத்தையும் அதில் முடிச்சிட்டார். எல்லாத்தையுமே அதில் அழகான இடம்ங்க அது. இதுவரைக்கும் யாரும் அப்படி வியந்து சொல்லி நம்ம கேட்டதில்லை, நம்மளும் அதில் ரொம்ப நேரம் செலவழித்ததில்லை. ஆனால் அரிய செய்தி அதில் இருக்குது. குறிப்பு எழுதிக்கலாமா? எத்தனாவது வரியிலேருந்து எழுதணும்? 17 இந்த ஒரு குறிப்பு இருக்குது, அதை குறிப்பை சொல்லிடுறேன். திருவருள் பெற்ற பிறகும் பிராரத்த வினை இருப்பதால் முந்தை வினை என்றார். நம்ம கரெக்டாக சொல்லிட்டோமா? பிராரத்த வினை தானே சொல்லணும்னு சொன்னோம். மாணிக்கவாசகருக்கு என்ன வினை கிடையாது, ஆகாமியமும் கிடையாது. ஆமாம். அப்போ நமக்கும் திருவாசகம் படிக்கிறதுனால வினை போகும். ஆனால் அவங்களுக்கு போகிற மாதிரியே நமக்கு போகும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. போகும் என்று சொல்ல முடியாது. ஞானம் பெற்றவர்களுடைய அறிவு மாயை வசப்பட்டால் அவர்கள் இறைவனை பாடத் தொடங்குவார்கள். பார்த்தீங்களா? அப்போ மாணிக்க வாசகர் என்ன பெற்ற பிறகு பாடினார், நம்ம எப்போ பாடிக்கிட்டு இருக்கோம்? அதுதான் இந்த டிஃபரன்ஸ் தெரியுதான்னு நீ லைஃப் லாங்க பாரு. மற்ற ஓடுறாங்களாம். ஞானம் பெற்றவர்கள் மனம் மாயை வசப்படும் போது பாடுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது. அதனால் சிந்தை மகிழன்னாராம். அப்போ என்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஓதுவார், ஒரு ஓதுவார் தான். அப்போ அவள் எவ்வளோ நாலேஜ் இருந்தால் நம்முடைய சன்னிதானத்தை பற்றி பாட முடியும். அப்படி நம்மை வளர்க்கணும். அதுதான் சைவத்தில் ஓதுவார் வளர்ச்சியை தவிர சும்மா நம்ம பன்னிசையில் எக்ஸ்பர்ட்டுங்கிறது நம்மளை என்ன செய்யாது, வளர்க்காது. சைவத்தில் நீங்கள் கிரியைக்கு போனாலும் 4லையும் தரவாக இருக்கணும், ஞானத்துக்கு போனாலும் 4லையும் தரவாக இருக்கணும், பாட போனாலும் 4லையும் தரவாக இருக்கணும், சரியையில் போனாலும் 4 தர. அப்படி வளர்கிறவங்க தான் சைவத்துக்கு ஏதாவது உழைக்க முடியும், உழைக்க அனுமதிக்கப்படுவார்கள். இது அழகான ஒரு குறிப்பு. ஞானம் பெற்றவர்கள் கவனம் மாயை பக்கம் சென்றால் பாட ஆரம்பிச்சிருவாங்களாம். அதாவது ஏதாவது ஒரு பொருள் அவங்களை இழுக்குது, இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த கார் நல்லா இருக்குதுன்னு வந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற இடத்துல உடனடியாக பாட ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்போ அவங்களுடைய கவனம் மகிழ்ச்சி. இப்போ பொருள் நம்மளுக்கு துக்கத்தை தானே தருது. இப்போ நமக்கு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்க முடியலன்னா அடுத்து எதாக மாறுது, துக்கமாக மாறுது. இப்போ தீபாவளிங்கிறது நமக்கு கொண்டாட்டம்ங்க. அதை நம்ம வீட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வெளியே நின்று பந்தா பண்ணும்போது கம்பேரிஷன் தொடங்கிறது இல்லை. அடுத்த வீட்டுக்காரங்க நம்ம ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணுறாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அவங்க ட்ரெஸ்ஸு, நம்ம பொருளாதாரத்துக்கு நம்ம ட்ரெஸ்ஸு, அப்படி தானே இருக்குது. அப்போ பொருள் அடுத்து எதில் தான் போய் முடியும், துக்கத்தில் தான் முடியும், துக்கத்தில் தான் முடியும். பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம்லாம் எதில் போய் முடியுது? அதை பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் வரதட்சணை கொடுமையில் முடியுது, அல்லது கணவன் மனைவி பிரச்சனையில் பிரியுது, அதில் தான் முடியுது. காரணம்னா நிறைய பணம் எதில் தான் முடியும்? நிறைய பொருள் வைத்திருக்கிற நடிகைகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்களா கடந்த காலத்தில்? காரணம் என்னென்னா பொருள் எதில் தான் முடியும், துக்கத்தில் முடியும். நம்ம பொருள் வசப்படுத்தும் போது நம்ம அது மேலும் மேலும் துக்கத்தை உண்டு பண்ணும். இவங்க அடுத்த செகண்டு இறைவனை பாட ஆரம்பித்து மன மகிழ்ச்சியோடு அதை கடந்து என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதுதான் அதில் இருக்கிற நுட்பமான செய்தி. நாம் என்ன செய்யும், பாட ஆரம்பித்தோன்னா வரவேற்பு வரும். முதல்ல ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா பாடலாம்போம், பிறகு 20,000 ரூபா கொடுத்தா பாடலாம்போம், அதுக்கு பிறகு நீங்கள் அவங்க நிகழ்ச்சி கச்சேரிக்குன்னா 50,000 ரூபாம்போம். அதுக்கு பிறகு நீங்கள் அவங்ககிட்ட பேசவே முடியாது, அவங்களுக்கு ஒரு பிஏ இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசணும். அவர் சும்மா ஒரு நிகழ்ச்சி புக்காக இருக்கிறாரு, அவங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னு ஓட்டி என்ன செய்வாங்க, இது பிறகு கடைசி வரைக்கும் எதிலே போயிடும், பொருளே போயிடும். ஒரு ஃபேமஸான அது முதல்ல சரியாக சைவம் பண்ணி வாரியார் பேரை கடைசியில் பயன்படுத்தி ருக்குமணின்னு ஒரு அம்மா இருந்தது சைவத்தில். ஒரு அழகான செய்தியை பதிவு பண்ணார். அடுத்து பாருங்கள், ஞானம் பெறுவதற்கு முன்னையே சரியகிரியை யோகம் என்னும் நத்தவ வழியில் நிற்பதற்கு அருள் வேண்டும். பாருங்கள், நான் இதை வச்சு தானே பாடம் நடத்தினேன். இல்லை அருளை விட மேலே சரியகிரியை யோகத்தை வச்சு தான் நடத்தினேன். குறிப்பு பாருங்கள், ஞானம் பெறுவதற்கு முன்பு சரியகிரியை யோகத்தில் நிற்க அருள் வேண்டும், அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினார்.
இது அடுத்த ஸ்டேட், அழகான ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது நீங்கள் அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு புது பொருள் தெரிஞ்சுக்கிடுங்க. குரு வருவதற்கு முன்பு நாம் எதில் நிற்கணும்? சரியை கிரியை யோகத்தில் நிற்கணும். அதுக்கு யாருடைய அருள் வேணும்? இறைவன் குருவாக வந்து அருளணும். குருவருள் வேணும். என்ன அருள் வேணும்? குருவருள் வேணும். அதைத்தான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்றார். ஞானம் கிடைத்த பிறகு, ஞானம் கிடைக்கும் வரைக்கும் நாம் இறைவனை என்ன செய்கிறோம்? சுட்டி காட்டி புகழ்கிறோம். ஞானம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம வந்து இறைவனை சுட்டி, நமக்கு வந்து இறைவனுடைய வியாபகம் தெரியாது, இறைவனுடைய தடத்தம் தெரியும், எது தெரியாது? சொரூபம் என்ற வியாபகம் தெரியாது. ஞானம் கிடைத்த பிறகு அவங்களுக்கு சொரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் எண்ணுதற்கெட்டான்னு சொன்னாராம். எண்ணுதற்கெட்டான்னு சொன்னாராம். அதைத்தான் அப்பர் சுவாமிகள் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றினார். அதைத்தான் மாணிக்க வாசகர் என் சொல்லி வாழ்த்துவனேன்னு சொன்னதும் அதுதான். என் சொல்லி வாழ்த்துவனே. என் சொல்லி வாழ்த்துவனேன்னா, இப்போ வந்து மலை, நம்முடைய அப்பர் தேவாரத்தில் எல்லாமே இறைவன் தான் பாடுறாரு. நீரை இறைவன்கிறாரு, பஞ்சபூத இறைவனுங்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து ஞானம் வந்த பிறகு இறைவன் இந்த பொருள் வடிவத்தில் இருக்க மாட்டார். இறைவனுடைய சொரூபத்துக்கு வடிவம் கிடையாது. அப்போ அதையும் பாடணும். அது எதற்கு எட்டாததாக போயிடும்? சிந்தனைக்கு எட்டாது. அதனால தான் என்ன சொன்னாராம்? எண்ணுதற்கெட்டான்னு பாடினார். இதை திரும்ப ஒரு தடவை நடத்தணும். அழகான பகுதி, ரொம்ப ஆழமான பகுதி. திரும்ப ஒரு தடவை கூட நடத்தலாம். நீங்கள் இது சம்மந்தமாக ரொம்ப யோசிங்க. நல்ல அழகான பகுதி. அதாவது திருவாசகம் 8ஆம் நூற்பாவுக்குரியதுங்கிறத சிவபுராணத்தில் இவ்வளோ அழகாக வச்சுருக்கிறார். அளவிற்கு பாடத்தை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சிவாய நம. இன்று நமக்கான கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்ப எம்பெருமான் பள்ளியிலிருந்து நாளை பணி நோக்கி செல்வோம். இன்று நடத்திய பாடப்பகுதியை திரும்ப ஒரு தடவை படிக்கணும். முதல்ல இருந்து 2 தடவை நடத்தியிருக்கிறேன். இனி எத்தனை தடவை நடத்தணும்? 3வது ஒரு முறை நடத்திட்டு பிறகு மறைமலடிகள்